பிரபல பேச்சாளர் திண்டுக்கல் ஐலியோனி நடிகர் விஜயுடைய தமிழக வெற்றி கழகத்தை கடுமையாக விமர்சிச்சிருக்கிறாரு. இருவருக்கும் இடையான இந்த கருத்து மோதல் அரசியல் வட்டாரங்களை பெரிய கவனத்தை ஈர்த்திருக்கு. இதை பத்தின விரிவான செய்தியை தான் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ட்ரெண்டிங் தமிழ் நியூஸ் நண்பர்களுக்கு வணக்கம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டுருங்க. டம்மி துப்பாக்கி அட்டை கத்தி அரசியல் மக்கு ஒன்று ஹாகின்னு கத்திட்டு இருக்குன்னு தாவேகா தலைவரும் நடிகருமான விஜய திண்டுக்கல் லியோனி கடுமையாக விமர்சிச்சிருக்கிறாரு. அதுலேயுமே ஒருமையில் அவர் பேசியிருக்கிறது தாவேகாவினர் மத்தியில் கொதிப்பை ஏற்படுத்தி இருக்கு. திண்டுக்கல் லியோனி திமுகவுடைய கொள்கை பரப்பு செயலாளராக இருந்துட்டு வராரு. இவர் ஒரு கூட்டத்தில் பேசும்போது டம்மி துப்பாக்கி அட்டை கத்தி அரசியல் மக்கு ஒன்று மேடையில் ஆகின்னு கத்திட்டு இருக்கு. காலையில் நாய் ஒன்று சூரியன் பின்னாடி இருக்கிறது தெரியாமல் நின்று தன்னோட நிழல் பெருசாக இருக்கிறத பார்த்து நாம தான் பெரிய ஆள், 2026 ஆண்டு நாம தான் அப்படின்னு கத்திட்டு இருக்கு. நேரம் ஆக தான் தெரியும், சூரியன் மேலே வந்தால் அந்த நாயோட நிழல் கூட தெரியாது, சூரியன் பவரை காட்டினா நம்ம இருக்கிற இடமே தெரியாமல் போயிடுவோம். இந்த மாதிரி கடுமையாக விமர்சிச்சிருக்கிறாரு. அதுலேயுமே அரசியல் நாகரிகம் இல்லாமல் ஒருமையில் நாயின்னு விமர்சிச்சிருக்கிறது பலருடைய கண்டனங்களையும் பதிவு செய்கிற விஷயமா மாறி இருக்கு. அதுபோல கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் நெல்லையில் பொதுக்கூட்டத்தில் பேசியிருந்த திண்டுக்கல் லியோனி நேற்று கட்சி ஆரம்பித்த ஆட்கள் எல்லாம் இன்னும் 2 வருடத்தில் முதல்வர் நாற்காலிக்கு வரப்போகிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நெஞ்சில் குடியிருக்கும் அப்படின்றாங்க. குடியிருக்கிறவங்க அப்படின்றது எப்போ வேணாலுமே காலி செஞ்சுட்டு போயிடுவாங்கன்னு தான் அர்த்தம். ஆனால் கலைஞர் என்னுடைய உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே அப்படின்னு சொன்னார். உடன்பிறப்புகள்னா என்ன? இருபாலரையுமே குறிக்கக்கூடியது தான். நெஞ்சில் குடியிருக்கிறவங்க வாடகைக்கும் சரி லீஸுக்கும் சரி ஓசிக்கு கூட குடியிருக்கலாம். அவங்க எப்போ வேணாலுமே இடத்தை காலி பண்ணிட்டு ஓடி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பணம் கொடுத்தா இருப்பாங்க, கொடுக்கலன்னா ஓடிடுவாங்க. கட்சி ஆரம்பிச்ச 2 வருஷத்துல ஆட்சி பிடிக்கிறதுன்றது நடக்கிற காரியமா என்ன? 5 நாட்கள்ல தொப்பை குறைய வேண்டுமா, கருப்பா இருக்கீங்களா, கவலை வேணாம் அப்படின்னு விளம்பரங்களுக்கு மட்டும்தான் நல்லா இருக்கும். அரசியல் இயக்கம் தொடங்கி எவ்வளவு பெரிய பயணம் மேற்கொள்ள வேண்டி இருக்கு. ஆனா மியூசிக்கல் சேர் விளையாட்டு போல பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு கடுமையா விமர்சிச்சிருக்கிறாரு. தமிழக வெற்றி கழகத்தோட முதல் பொதுக்குழு கூட்டம் கடந்த வெள்ளிக்கிழமை நடைபெற்றுச்சு. இந்த கூட்டத்துல விஜய் பேசும்போது தோழர்களே தோழிகளே கதறல் சத்தம் எப்படி இருக்கு அப்படின்னு விஜய் கேட்டதுமே கூட்டத்துல தொண்டர்கள் ஆர்ப்பரிச்சிருந்தாங்க. மேலும் விஜய் தொடர்கையில எல்லா குடும்பமும் நல்லா வாழ்றது அரசியலா, இல்ல ஒரே ஒரு குடும்பம் மட்டும் சுரண்டி சுரண்டி நல்லா வாழ்றது அரசியலா, நீங்களே சொல்லுங்க அப்படின்ற கேள்வியும் எழுப்பியிருந்தாரு. அதோடவே கட்சிக்கு திராவிடம், ஆட்சிக்கு திராவிட மாடல், மடைமாற்றி மக்கள் விரோத ஆட்சி நமக்கு எதிராக செய்யறது 1-2, விக்கிரவாண்டி மாநில மாநாடு, புத்தக வெளியீட்டு விழா, பரந்தூர் போராட்டம், தாவேகா பொதுக்குழு கூட்ட தடைகள்னு மாறி மாறி கொடைச்சல் கொடுத்தீங்க. ஏற்கனவே அர்ஜுன், நிர்மல் குமார், ரமேஷ் உள்ளிட்டோர் நல்லா அடிச்சு விட்டாங்க. நானும் அடிக்கணுமா அப்படின்னு யோசனையா இருக்கு. மாண்புமிகு மன்னராட்சி முதல்வர் அவர்களே, மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே, பேரை மட்டும் வீராப்பா சொன்னா பத்தாது, செயல்லையும் ஆட்சியிலையும் காட்டணும். மத்திய அரசு பாசிசம் செய்யறதுன்னு சொல்றீங்களே, நீங்க செய்யறதும் பாசிச ஆட்சி தானே. நான் என் நாட்டு மக்களை சந்திக்க கூடாதுன்னு எனக்கு தடை போட நீங்க யாரு சார்? நேற்று வந்த முதல்வரா அப்படின்னு கேட்குறீங்க. அப்போ எனக்கு ஏன் இவ்வளோ நெருக்கடி கொடுக்குறீங்க? அணை போட்டு ஆற்றை தடுக்கலாம், ஆனா காற்றை தடுக்க முடியாது. அதையும் மீறினா அது சூறாவளியாவோ இல்ல சக்தி மிக்க புயலாவோ மாறும் அப்படின்னு விஜய் கடுமையா விமர்சிச்சிருந்தாரு. இது குறித்து உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டுருங்க. நன்றி.